Let's explore Rama's journey in episode 2. Prince Rama begins his adventure with wisdom, courage, and love. ராமனின் பயணத்தை 2ஆம் அத்தியாயத்தில் ஆராய்வோம். இளவரசன் ராமன் ஞானம், தைரியம், அன்புடன் தனது பயணத்தை தொடங்குகிறான். Rama grew into a kind and brave child. He loved to play in the palace gardens. ராமன் மெதுவாக வளர்ந்து நல்ல மனம் கொண்ட தைரியமான குழந்தையாயினார். அவர் அரண்மனைத் தோட்டத்தில் விளையாட விரும்பினார். Rama often played happily with his brothers, Lakshmana, Bharata, and Shatrughna. ராமன் தன் சகோதரர்கள் லட்சுமணன், பாரதன், சத்ருக்னனுடன் மகிழ்ச்சியாக விளையாடினார். King Dasharatha felt great joy watching his children laugh and play. தசரதன் ராஜா தன் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக விளையாடுவதை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்தார். Rama was gentle to every living being. He even fed deer with his small hands. ராமன் எல்லா உயிர்களுக்கும் கருணையோடு நடந்தார். தன் சிறிய கைகளால் மான்களுக்கு பசித்து கொடுத்தார். With Lakshmana by his side, Rama practiced archery under the trees. லட்சுமணனுடன் சேர்ந்து ராமன் மரங்களின் கீழ் வில் பயிற்சி செய்தார். At night, Rama loved to listen to stories from his mother, Queen Kausalya. இரவு நேரத்தில் ராமன் தனது தாயார் கௌசல்யா தேவியிடமிருந்து கதைகள் கேட்க விரும்பினார். The four brothers played together with wooden swords, laughing loudly. 4 சகோதரர்களும் மரத்தால் செய்யப்பட்ட வாள்களுடன் விளையாடி சிரித்துக் கொண்டிருந்தனர். Rama was kind to everyone. He even helped the palace servants with their work. ராமன் எல்லோருக்கும் அன்பாக இருந்தார். அரண்மனை ஊழியர்களுக்கும் உதவினார். In the forest nearby, a playful little monkey named Hanuman watched Rama with curiosity. அருகிலுள்ள காட்டில் அனுமன் என்ற ஒரு சுறுசுறுப்பான குரங்கு ராமனை ஆச்சரியமாக பார்த்தான். Rama and his brothers studied under the wise sage Vasishtha. They learned knowledge and values. ராமன் மற்றும் அவரது சகோதரர்கள் ஞானமிகு வாசிஷ்ட முனிவரிடம் கல்வி கற்றனர். Rama and his brothers grew up strong and united, ready for the adventures to come. ராமன் மற்றும் அவரது சகோதரர்கள் பலமாகவும் ஒற்றுமையோடும் வளர்ந்து எதிர்கால நிகழ்வுகளுக்கு தயாரானார்கள்.